செல்லங்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சூடான சாம்பார் சாதம். இந்த பாருங்க, இது கேரட் பொரியல். இது என்னன்னு பாக்குறீங்களா? இது கோவக்காய் பொரியல். கோவக்காவை நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம்னா, நம்ம சின்ன குழந்தையா இருக்கக்குள்ள ஸ்லேட் அழைக்கிறதுக்கு சாக் பீஸில் நம்ம எழுதுறோம்ல, எழுதுறத அழைக்கிறதுக்கு நம்ம வந்து கோவக்காய் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்லேட்டுக்கு வந்து நல்லா இருக்கிறதுக்காக நம்ம கோவக்காவை வந்து பெருச்சு அதை நல்லா தேய்ச்சிக்கிட்டு உட்காந்துருப்போம். அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வயசு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் கோவக்காய். இப்போ வந்து கோவக்காய் பொரியல் பண்ணி சாப்பிட்றோம். இந்த பாருங்க, இது கோவக்காய் பொரியல். இது பருப்பு கடையல். பருப்பை வேக வச்சுட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வேக வச்சுட்டு நல்லா கடைஞ்சி நெய் ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம வீட்டில் சின்ன குழந்தை இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு நம்ம அடிக்கடி செய்கிறது, இதை நம்மளும் சாப்பிட்றது. புரியுதுங்களா? இன்னைக்கு இதான் நம்ம வீட்டில் அப்பளம் பொறிக்க சொல்லியிருக்கேன். இதோட அப்பளமும் சேர்த்து தான் வரும். அப்பளம் பொறிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்கிட்டே நான் வீடியோ போட்டுட்டேன். உங்களுக்கு நீங்கள் இதை மாரிலாம் சாப்பிட்ருக்கீங்களா? கோவக்காய் பொரியல் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? கோவக்காய் பொரியல்லாம் இப்போ வந்து அடிக்கடி நம்ம உடம்புல சொன்னால் நார் சத்து இருக்குமா, நல்லா தண்ணி சத்து நார் சத்து எல்லாம் கோவக்காவில் நல்லா இருக்குது. அதனால் கோவக்காவை வந்து நம்ம வந்து அடிக்கடி சேர்த்துப்போம். கேரட் பொரியல் நீங்கள் சொல்லவே வேணாம். அதனால் கேரட்டும் உங்களுக்கு என்ன இருக்குன்னு, கண்ணுக்கெல்லாம் நல்லது, எல்லா சத்தும் கேரட்லேயும் இருக்குது. நம்மளுக்கு உடம்புக்கு கலர் கொடுக்கும், நேரத்துக்காக யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்கும். பருப்பு டால், பருப்பு கடைச்சல், அதுவும் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடணும். சாப்பிட்டாதான் உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். எல்லாரும் சாப்பிட்டு பாருங்க. அம்மா வீட்டு சாப்பாடையும் வந்து சாப்பிடுங்க. இது பாருங்க, இதுதான் அம்மா வீட்டு சாப்பாடு. வந்து சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். வாங்க நம்ம வீட்டு சாம்பார் சாதம்.